இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முளைக்கட்டின கம்பை வச்சு தான் செஞ்சேன். கம்பை முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா முளைக்கட்டி வந்த கம்போட இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுலேருந்து தண்ணியெல்லாம் விடும். இதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஹேருக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி 3 எண்ணெயும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கொதிக்க வச்சுட்டேன். நல்லா ஹேர் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஈவினிங்கே சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆயில் எப்படியும் 1 மணி நேரம் ஊறட்டும் ஹேரில் அப்படிங்கிறதுனால அந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது வேலைகளை பார்த்துடலான்னு சொல்லி டின்னர் ரெசிபிக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கம்போட நல்லா வெல்லம் ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ அப்படியே பச்சையாக தான் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கூட அந்த வெல்லம் டேஸ்ட் இருக்கனால ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்தாச்சு. ஈவினிங் டைமே நம்ம நைட் டின்னருக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே நம்மளுக்கு ஈவினிங்கில் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.